நம்ம டேலியில் பேக்கப் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடிலாம் மேனுவலாக பேக்கப் எடுத்துருந்தோம். ஸோ இல்லை ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஆகணும் அப்படின்னா நம்ம இதுக்காகவே தனி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஸோ அதுலேருந்து பேக்கப் ஆட்டோமேட்டிக் பேக்கப்ன்றது செட் பண்ணி நம்ம பேக்கப் எடுத்துருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த மேனுவல் ஒர்க்கு நமக்கு வேண்டியதில்லை. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு டேலியில் 7.0 அண்டு 7.1 பார்த்தீங்கன்னா நமக்கு ஷெட்யூல் பேக்கப்ன்றது அன்புலாகவே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் டிரைவ்லையோ இல்லை நமக்கு லோக்கல் ஃபைல் எக்ஸ்ப்ளோர்லையோ நம்மளால் பேக்கப் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுக்க முடியும். ஸோ இது மூலயமா நம்ம பேக்கப் எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது வந்து பேக்கப் ஆகுதா இல்லை அது வந்து ஃபெயில் ஆகுதா அப்படின்ற ஸ்டேட்டஸ் நம்மளாலுமே பார்க்க முடியும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டேலி ஓப்பன் பண்ணிச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கேட் ஆஃப் டேலியில் ஷெட்யூல் பேக்கப்னு ஒரு ஆப்ஷன் தனியாகவே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பேக்கப் டேட்டா பார்த்துன்னு கேட்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேலி டிரைவ் அப்படின்றது நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே நமக்கு பேக்கப் நம்ம செட் பண்ணுற டைம் அண்டு நம்ம செட் பண்ணுற கம்பெனி எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்குன்னா டேலி டிரைவில் பேக்கப் ஆகும். ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் போட்டிருப்போம். ஸோ அதை பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம லோக்கலில் எப்படி பேக்கப் ஆகுன்றது பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா பேக்கப் டேட்டா பார்த்துல இங்கே ஃபர்ஸ்ட்டு ஸ்பெசிஃபை பாத்துன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு எங்கே பேக்கப் ஆகணுமோ அதுக்கான ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போயிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டி டிரைவ்லோ இல்லை இ டிரைவ்லையோ உள்ள ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பேக்கப் அப்படின்றது நேம் கொடுக்கலாம். ஸோ ஷெட்யூல் பேக்கப்னு கொடுத்துட்டோம். ஸோ முன்னாடி வேணால் நம்ம டேலி ஷெட்யூல் பேக்கப் அப்படின்னு நேம் வேணால் கொடுத்துக்கலாம். டேலி ஷெட்யூல் பேக்கப் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். இந்த பாத்து என்ன பண்ணிக்கலாம்னா மேலே செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கலாம். இப்போ டேலிக்கு போயிடலாம். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கோம் பார்த்தீங்கன்னா மேலே பேக்கப் டேட்டா பார்த்துல ஸ்பெசிஃபிக் பார்த்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ என்டர் பண்ண போகிறோம். என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்டர் பண்ணிக்க போகிறோம். இங்கே என்ன பண்ணிக்கிற போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே கம்பெனி எந்த கம்பெனி நமக்கு பேக்கப் போகணுமோ அந்த கம்பெனி நம்ம செலக்ட் பண்ணி போகிறோம். இப்போ நம்ம ஒரு கம்பெனி இருக்கிறனால ஒரு கம்பெனி செலக்ட் பண்ண போகிறோம். இதே நம்ம நிறைய கம்பெனி வச்சிருக்கோம் அப்படின்னா நிறைய கம்பெனி அடுத்தடுத்து கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துரும். இங்கே என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேக்கப் எடுக்க போகிறோம். ஸோ அந்த பேக்கப் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் டீல்ஸ் இங்கே கொடுக்க போகிறோம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லி பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா டெய்லி கொடுக்கலாம். இல்லை ஒன்ஸ் பேக்கப் எடுக்கணும்னா அது ஒன்ஸ்ன்றது கொடுக்கலாம். இல்லை வீக்லி இல்லை மந்த்லி ஸோ நமக்கு எந்த மாதிரி வேணுமோ கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் டெய்லின்றது கொடுத்துறேன். டெய்லி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எந்த டைம் பேக்கப் ஆகணுமோ அந்த டைம் செட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம லைவ்ல பண்ணுறதுனால என்ன பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:44 அப்படின்றது செட் பண்ணி வச்சிடறேன். கொடுத்து இங்கே என்ன பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா 6:44 PM கொடுக்கலாம். ஸோ பிஎம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து டேக் ஏ பேக்கப் நவ் அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போ ஒரு பேக்கப் இருக்குமா எஸ் கொடுத்து என்டர் பண்ணி இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் இன் ப்ராக்ரஸ்ன்னு காட்டிடுச்சு. ஸோ நம்ம செட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 6:44. ஸோ இப்போ நமக்கு டைம் பார்த்தீங்கன்னா 6:43. ஸோ நமக்கு 6:44 பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப் பண்ணுறது இப்போ எடுக்கும். ஸோ நம்ம அது லைவாக பார்த்துடலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கம்பெனி நேம் வந்துருச்சு. என்ன கம்பெனி நேம்ன்றது. ஸோ அதுக்கான நம்பர் ஃபோல்டர் நம்பர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கப் டேட்டா பார்த்து ஸோ எங்கே போய் சேவ் ஆகும் அப்படின்றது இங்கே நமக்கு பார்த்து காட்டும். ஸோ டியில் டேலி ஷெட்யூல் பேக்கப்னு ஒரு ஃபோல்டர் கட்டி வச்சுப்போம். ஸோ அதில் நமக்கு பேக்கப் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேக்கப். ஸோ இப்போ எப்போ பேக்கப் ஆகுது அப்படின்றத எனக்கு கொடுத்துருக்கு. இப்போ 6:43 பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கொடுத்தனால நமக்கு இங்கே பேக்கப் வந்து ஆயிருக்கு அப்படின்னு காட்டுது. ஸோ இது வந்து இன் ப்ராக்ரஸ்ல இருக்குதுன்றது காட்டுது. நெக்ஸ்ட் பேக்கப் பார்த்தீங்கன்னா 6:44 பேக்கப் ஆகுன்றது காட்டுது. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஃபோல்டருக்கு போயிடலாம். ஸோ நம்ம இப்போ பேக்கப் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து பேக்கப் ஆயிடுச்சு. ஸோ எஸ்கேப் கொடுத்துடலாம். மறுபடியும் ஷெட்யூல் பேக் கொடுக்கலாம். ஸோ எஸ்கேப் கொடுத்துடலாம். ஸோ வெளியே வந்துடலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா பேக்கப் பண்ணுறது ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகிடுச்சுன்னா பேக்கப் பண்ணுறது நமக்கு நம்ம செட் பண்ணி வச்ச டயத்தில் பார்த்தீங்கன்னா அது பேக்கப் எடுத்துகிட்டே இருக்கும். சப்போஸ் நமக்கு வந்து பேக்கப் ஆகலை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பேக்கப் ஆகாதனால ஷெட்யூல் பேக்கப் ஆயிடுச்சுன்னா பேக்கப் ஆகுன்னு காட்டும். இல்லை பேக்கப் ஆகலை அப்படின்னா பேக்கப் ஃபெயில்ன்றது இந்த மாதிரி நமக்கு இன்டிமேஷன் காட்டும். ஸோ அதை வச்சு நம்மளால என்ன தெரிஞ்சுக்க முடியும் பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆயிருக்கா இல்லைன்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் பேக்கப் ஆகலாம் நம்ம போய் அதை செக் பண்ணிக்கலாம். என்ன பிரச்சனை செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பேக்கப்ன்றது நம்ம செட் பண்ணி வச்சு பேக்கப் எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.